காலையிலேயே சமூக வலைதளம் பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே புதுசாக எடப்பாடியை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஷாக்கு, என்னடா புதுசாக எடப்பாடியை போட்டு அடிச்சுட்டீங்கன்னு. எடப்பாடியை அடிக்கிறோம், பொழகிறோம், அதிமுகவை பொழகிறோம் அப்படின்னு ஒரு கேங்கு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, குழி பணத்தை தோண்டி இழவு கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பழைய மெட்டெல்லாம் கிளறி போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நேற்றைக்கு அதிமுக ஐடிவிங்கிலேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் ஆகிருக்கு. அந்த ஷேர் ஆனதுலேருந்து பயலோ என்ன காண்டர்னான்னு தெரில, போட்டு புழக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மனுஷன் கையை பின்னிட்டு வச்சுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாப்புல. திடீர்னு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எடப்பாடியோட வேட்டியாவுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். நான் உங்கள் எங் தாத்தா. நேற்றுக்கு அதிமுக ஐடிவிங்கிலேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் ஆச்சு. அது எங்கேருந்து ஷேர் ஆகிருக்கு, என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏற்கனவே திமுக போட்டு பேசி முடிஞ்ச கதையை மறுபடியும் ரீபோஸ்டாக இவங்க கொண்டாந்து போட்டுருக்குறாங்க. இந்த அதிமுக ஐடிவிங்கு பல காலமாக செயல்படாமல் தான் வச்சுங்களேன், இப்போ தான் செயல்பட வந்துருக்குறாங்க. அது ஏதாச்சும் புதுசாக மேட்ரு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க திமுக என்ன மேட்ரு எடுத்தானுங்களோ அதை கொண்டாந்து ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் ஊரில் இந்த பொம்பளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் புரளி பேசுவாங்க. அது ஊர் ஃபுல்லாக அடித்து ஓஞ்சது பிறகு, அடியே பாத்தியா உனக்கு கதை தெரியுமா, விஜயை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி பழைய போஸ்ட்டை கொண்டாந்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு செயல் வீரர் கூட்டத்தில் ஒரு பேச்சு பேசினார். அந்த பேச்சில், நாங்கள் யாருக்கும் அடிமையாக போக மாட்டோம், யாருக்கும் அடிபணிஞ்சு கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே அண்டி பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மொத்தமாக சொன்னாரா இல்லை அதிமுக ட்ரிகர் பண்ணி சொன்னாரான்னு தெரில. ஆனால் குத்த வண்டிகளுக்கு குத்திருக்கு போல் ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதன் மூலமாக தான் இந்த போஸ்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் பிளாக் டிக்கெட் விற்கிறாரு, நீங்கள்லாம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து டிக்கெட் அதிக விலைக்கு விற்கிறாரு. இதுக்கு சிடிஆர் நல்ல விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஒரு படத்தை நடித்து கொடுக்குறதோட விஜயோட விலை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அவங்க ரிலீஸ் பண்ணுறது இந்த ப்ரொடியூசர் வேலை முடிஞ்சுது. இந்த தியேட்டருக்கு வந்து என்ன விலை விற்கணும் அப்படிங்கிறது அரசோட வேலை. இது அரசோட கவனக்குறைவால், அரசோட மெத்தன போக்கால இந்த அளவுக்கு ஏறி இருக்குது. இதுக்கும் விஜய்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. விஜய்க்கு மட்டும் கிடையாது, எந்த சினிமா அதிக விலைக்கு விற்றாலும் அதற்கு மிக முக்கிய காரணம் தியேட்டர் ஓனர்ஸ். அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? அரசு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கதை எத்தனை நாளைக்கு தான் கொண்டாந்து போட்டு இதை வைப்பாங்க தெரியல. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உதவி செய்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உதவி செய்த கொரோனா காலத்தில் படங்கள் வராமல் இருக்கும்போது, அது பல தியேட்டர் ஓனர்கள் வந்து அப்போ தியேட்டர் எந்த படமும் ஓடாமல் இருக்கும்போது அது அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அதெல்லாம் படம் ரொம்ப நாள் கிடப்பில் கிடந்துச்சு இல்லை, அங்கே உள்ள ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்த்தது உண்மை, பழனிசாமி அது உதவி செய்தது உண்மை, எல்லாமே உண்மை. அது விட கரூரில் 41 பேர் மரணத்துக்கு விஜய் அவர்களும் காரணம் தானே. உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? இப்போ தான் தெரியுமான்றேன். பிள்ளையார் சுழி போட்டு கொடி பறக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா பாஸ்? அதாவது எங் தாத்தா அவருடைய கருத்து, எங்களுடைய கருத்து என்னன்னா, அந்த கரூர் சேம்பேடுக்கு அரசும் காரணம், தாவேக்காவும் காரணம். அரசுக்கு வந்து அரசோட மெத்தனை போக்குங்கிறது ஒரு 90% எங்களால் சொல்ல முடியாது. 90% அரசு தான் காரணம். ஆனால் ஒரு 10% தாவேக்கா காரணம். அந்த கூட்டத்தை நல்ல க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இப்படி விட்டுட்டாங்களே. அது ஒரு அறியாமையினால விட்டது, ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் விட்டது, அரசியல் அனுபவம் இல்லாமல் அந்த ஒரு காரணத்தினால அப்படி விட்டுட்டாங்க. அது தவறு தான். அது விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, விஜய் அவர்கள் ஒத்துக்காம இது வரைக்கும் விஜய் அவர்களோ தாவேக்காவோ இந்த மரணத்திற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், தவறு அவங்க மேலே தானே, நாங்கள் பொறுப்பேற்கிறோம், எங்கள் மேலே தான் அவங்க எங்களை பார்க்க வந்தாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு 2 பேருமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிதானே. பட் அதை அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், விஜய் காரணமே இல்லைங்க, அரசு தாங்க காரணம் அப்படின்னு முட்டு கொடுத்தது எதுக்கு? எப்படியாவது இந்த டைமை பயன்படுத்தி விஜய் அவர்களை நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடலாம் கூட்டணிக்குள்ள அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முட்டு கொடுத்தார். இன்னைக்கு இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இத்தனை நாள் அமைதியான இருந்தீங்க. எனக்கு அதிமுக ஐடிவிக்கு இருக்குங்க தான் எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் அதிமுகவோட ஐடிவிங்க செயல்படும். நீங்க வரமா நின்று ஃபைட்டை வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. செவடேன்னு இருப்பாங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடப்பாங்க. பழனிசாமி என்னென்ன கேவலமாக பேசுனாங்க தெரியுமா? அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு சின்ன ஒரு வார்த்தை,
அதுக்கிட்டு இருக்கிற பசங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா? Eடப்பாடியோ revolucionario, Selmo, Tamilnado, Indio, Cuba, Havana, Mexicano. அவர் அரசியலுக்கு வந்த கதை தெரியுமா? அவர் அரசியலுக்கு வந்த கதை தெரியும், வந்த நொந்த கதையும் தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியல், எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் ஒரு நல்ல அரசியல்வாதினா எடப்பாடி பழனிசாமி. ஏன்டா ஒரு கிழக செயலாளராக இருந்தவர். எப்படி மேலே ஏறி 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 எப்படி வந்து டிடிவிக்கே தண்ணி காட்டிட்டு சசிகலா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனை வீழ்த்திட்டு அதிமுக கைப்பற்ற அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி தான். எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆட்சியாளரான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின் குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், அந்த குற்றத்தில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது யார் காலத்தில் நடந்துச்சு, யார் சம்மந்தப்பட்டா அப்படின்னா அதிமுகவுடைய ஒரு அமைச்சர் சம்மந்தப்பட்டிருந்தார், அவருடைய மகன் சம்மந்தப்பட்டிருந்தார். அவ்வளோ பெரிய அநியாயத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் அந்த குற்றவாளிகள் அப்படிங்கிறது அந்த எடப்பாடி ஆட்சியில் நடந்ததுன்னா நடந்தது, அது உண்மைதான். அதுக்கு பிறகு கொரோனா காலத்தில் அந்த காலகட்டங்களில் அந்த ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் 2 பேருடைய இறப்பு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ் கஸ்டடியிலேயே ஒரு கொடூரமான 2 மரணங்கள் நடந்தது, அது நம்ம ஐயா காலத்தில். அதற்கு பிறகு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த மக்களை 13 பேரை துடிக்க சுட்டு கொன்னது யாருன்னு கேட்டால் இதே அதிமுக அரசு. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, எனக்கு தெரியாது டாப்ல, நான் டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. ஒரு தமிழ்நாட்டு மக்கள் 13 பேரை அரசே சுட்டு கொள்ளுது, காவல்துறை சுட்டு கொள்ளுது, வீட்டிலேருந்து நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. அப்போ நீங்களாம் என்ன அரசியல்வாதி, நீங்களாம் என்ன முதலமைச்சர், நீங்களாம் அதெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ கொடூரமான அதெல்லாம் சம்பவம், அதை ஈடுகட்டவே முடியாது. காலம் முழுக்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கருமுடியாக தான் இருக்கும். இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீட்டு நாங்கள் விலக்கு கொடுப்போம், தமிழகத்து மட்டும் நீட் கொண்டு வந்ததே இந்த குரூப் தான், இந்த என்டிஏ குரூப் தான். இவங்க நீட்டுக்கு விலக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த காலகட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் எழுதி தூள் அடைஞ்சு இறந்து போனாங்க. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அனிதா இறப்பெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் தான். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதற்கு பிறகு 8 வழிச்சாலையில் நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர்கள் குண்டா சாலைக்கும் இன்னைக்கு பாய்ந்திருக்கு. அதுபோக அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய விவசாயிகள் டெல்லியில் போய் தன்னோட உடையெல்லாம் அவுத்துட்டு நிர்வாண கூடத்தில் உருண்டு பிறண்டு போராடு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுவும் இவருடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ மிக சிறப்பாக ஆட்சி ஏதோ, அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் அரசுக்கு எதிராக பேசுகிறவங்கள நெரிக்காமல் இருந்தாங்கன்னா உண்மை பெரிய அளவில் சுதந்திரம் இருந்துச்சு, அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால தான் நம்ம லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தோம், எடப்பாடி ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களோட யாரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஆனால் மக்களுக்கு எதிராக பெரிய அளவில் கூட்டம் நடந்துச்சான்னா பெரிய அளவில் நடந்துச்சு. அதை துவண்டு போய் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி மெல்ல பாஜக உள்ளே வந்துச்சு. அதாவது 20 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி தான் பாஜக தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒழிச்சாச்சு. ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, நான் இருக்கும் வரையில்லை, இந்த அதிமுக இருக்கும் வரை நாங்கள் பாஜகவுடையோ காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அவங்களை உள்ளே கொண்டு வர மாட்டோம்னு ஜெயலலிதா சொன்னிச்சா இல்லையா? இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அதே அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் பிஜேபியை கொண்டாந்து 4 பேரை உள்ள வச்சிருக்கு. அதுபோக இப்போ 56 சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாயெல்லாம் ஏஞ்சி நடக்கவே வக்கு இல்லை இவங்களுக்கு. அந்த கதையா இன்னைக்கு 56 சீட்டு பிஜேபி கொடுக்குறாங்க. அது ஒரு 10 சீட்டு வந்துட்டா, 10 சீட்டு வந்துட்டா க்ளோஸ். இன்னைக்கு அதிமுக ஆட்சியிலே இல்லை, 4 எம்எல்ஏ தான் உள்ளகிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கோயம்புத்தூர் நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த 56 சீட்டை கொடுத்து அதில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா போதும், நாசமாக போச்சு தமிழ்நாடு. அதற்கு வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த எடப்பாடி ஆட்சி. இது போக அவருடைய காலத்தில் இடையில மாட்டின கண்டெய்னர், பல கோடி ரூபா சொத்துள்ள அந்த கண்டெய்னர் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது போக இந்த கொடநாடு கொலை வழக்கெல்லாம் அதெல்லாம் புதையல் தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். தலைமை மேலே இன்னும் ஒரு 150-200 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் போதாத அளவுக்கு ஒரு பெரிய கொடநாடு வழக்கு இருக்குது. அதை யாரும் டச் பண்ணுறதில்லை. நம்ம முதலமைச்சர் கூட, தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கூட டச் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு நம்மளை கொண்டாச்சு குத்திடுவாங்க. எப்படி நம்ம இருக்க வருது, ஆட்சியில் இருக்க வருது கிடையாது, அவங்க குத்திடுவாங்க பயத்தில் இன்றைக்கி இருக்குது.
இப்படி மோசமான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்த எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஏனென்றால் அவங்களாம் உத்தமங்க கிடையாது இல்லை. இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் யோக்கியனா 40 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல அப்படிலாம் நீங்கள் கம்பு சுற்றலாம். அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டுவங்களே எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லவங்களா? திமுக கெட்டவன், அதனால் நீ நல்லவன்ட்டேன், நீ அதை விட பெரிய மோசமானவன் தான். ஆனால் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி எனக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்குது. அவங்க மேலே சில நேரத்தில் எனக்கு வந்து என்னடா அப்படி அடிக்கிறீங்களே, ஏன்டா டைம் ஷெட்யூல் போட்டு அடிவாங்க போருக்கு. சீமானுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடுவாங்க, திமுகவுக்கு அதெல்லாம் அன்டைம் 24 hours அவங்க கண்டினியூஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்கிது அப்போல்லாம் உள்ளே வந்து அடிச்சுட்டு இருப்பாங்களே. இப்போ புதுசாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி விஜய் அவர்களை ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய கூட்டம் சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே விஜய்க்கு எதிராக நிற்குது. விஜயை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த டிவிக்கு பயில இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி நீங்கள் கை வைங்கடா விஜய் மேலே அப்படிங்கிற லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம பசங்க இறங்கி பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வியக்கத்தக்க சம்பவமாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த அரசியல்களும் எப்படி சூடு பிடிக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு குபுகுன்னு எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. தினம் 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 அரசியல் ஒவ்வொரு மாற்றங்களும் புது புது ட்விஸ்டோடு நடந்துகிட்டு இருக்குது. என்டிஏ கூட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உள்ளே வந்துருக்கு. அதுக்கு பிறகு திமுக இடையில நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. விசிக வந்து தற்போது மறுபடியும் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் வந்து பிஎம்கே உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், வெளில போயிடுவோம், நாங்கள் எவ்வளோ ரோசமான ஆள் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ராமதாஸ் திமுகவை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் விஜய் என்ற ஒரு நபர் எப்படி களமாட போகிறார், எத்தனை கட்சிகளை கதம் செய்ய போகிறார் என்று பொறுத்து இருந்தால் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.